அது எப்படிங்க பொண்ணு ஆசைப்பட்டா அது என்ன ஏதுன்னே யோசிக்காமல் அவங்களுக்கு கேட்டுட்டாங்கன்றதுக்காக ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியுது? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வெளியே போனப்போ கிறிஸ்மஸ் டைமில் அவள் கிறிஸ்மஸ் ட்ரீ கேட்டா அப்படின்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். கேட்டதை அவர் மனசில் வச்சுட்டு மறுநாளே அவர் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வாங்கிட்டு வந்துட்டாருங்க. பொண்ணு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற அப்பாவோட அலப்பறை தாங்க இங்கே பார்க்க போகிறீங்க. அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அப்பாங்கள் தாங்க இப்போ அதிகமாக இருக்காங்க. அம்மாங்க பேச்சு எங்குமே எடுபடுறதில்ல. இந்த வீடியோலேயும் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்படி காசு அடியாயப்போ வீடாக்காதீங்கன்னு தாங்க சொல்ல வரேன். நான் அப்படி தான் ஷாப்பிங் போனேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டெட் வாங்கினோம் அப்படின்னா அது 35 ருப்பீஸாக இருக்கும். என் பொண்ணு ஒரு கிளிப் வாங்கினோன்னா அது 200 ருப்பீஸாக இருக்கும். அடடா 200 ருப்பீஸ்க்கு வாங்குறாளேன்னு அவரை நீங்கள் வேணாங்கன்னு நான் இங்கேருந்து சொன்னாலும் எனக்கு தெரியாமல் அதை வாங்கி கொடுக்குறாருங்க. நான் ஒரு 35 ருப்பீஸ்க்கு கேட்டால் இது ரொம்ப அவசியமாடின்னு கேட்குறாரு. நம்ம அப்பாங்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக தான் இருந்தோங்கிறத இந்த பெண் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் இந்த அப்பாக்கள் ரொம்பவே மறந்துடுறாங்கங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் ரொம்ப பாசமாக இருந்தாங்களான்னு கேட்காதீங்க, அதுக்கு முன்னாடியும் கிடையாது. பட் லவ் பண்ண காலத்தில் என் வீட்டுக்கார் இப்படி கிடையவே கிடையாதுங்க. என்னை தவிர வேறு எதுவும் இல்லை, அச்சா போச்சான்னு சொல்லி என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாருங்க. ஆனால் இப்போது அவருக்குன்னு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் அவர் யாருன்னே எனக்கு தெரியுது. என்ன மாதிரி இன்னும் எத்தனை அம்மாக்கள் இருக்கீங்கன்னு தெரில. இருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நம்ம இடத்த நம்ம பொண்ணே நிரப்பும்போது கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. இனிமேல் நம்மளை யாரும் கண்டுக்க போகிறது கிடையாது.